திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 போதகர் ரவி சக்ரியாஸ் எழுதிய கேன் மேன் லிவ் விதவுட் காட் என்ற புத்தகத்தில் சோவியத் ரஷ்யாவில் ஸ்டாலின் அரசாட்சி செய்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது. ஒரு சமயம் ஸ்டாலின் தன் ஊழியர்களுக்கு ஒரு செய்முறை விளக்கத்தை காண்பித்தார். அதற்காக உயிரோடு இருந்த ஒரு கோழி ஒன்றை அவர் கேட்டு வாங்கினார். ஒரு கையில் அந்த கோழியை அழுத்தி பிடித்து கொண்டார். மறு கையில் அதன் இறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்க தொடங்கினார். அவருடைய கையில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்று அந்த கோழி எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அந்த கோழி தப்பிக்க முடியவில்லை. மிகுந்த வலியால் அந்த கோழி துடித்தது. ஆனால் கொடுங்கோலன் ஸ்டாலின் அந்த கோழியை விடவே இல்லை. அந்த கோழியின் அனைத்து இறகுகளையும் பிடுங்கி எடுத்து விட்டார். அதன் பின்பு அதை தரையிலே இறக்கிவிட்டார். தன்னுடைய கையில் கொஞ்சம் ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு அந்த கோழிக்கு முன்பாக ஸ்டாலின் நடக்க ஆரம்பித்தார். அவர் கையில் ரொட்டி துண்டுகள் இருப்பதை பார்த்த கோழி அவர் பின்னால் தத்தி தத்தி ஓடியது. அவருடைய காலுக்கு இடையில் போய் நின்று கொண்டது. ஸ்டாலின் அந்த கோழிக்கு ரொட்டி துண்டுகளையும் சில தானியங்களையும் தூக்கி எறிந்தார். அவர் எரியும் ரொட்டி துண்டுகளை சாப்பிடுவதற்காக ஸ்டாலின் எங்கெங்கு சென்றாரோ அங்கெல்லாம் அந்த கோழியும் அவரை பின்தொடர்ந்தது. இதை பார்த்த அவருடைய ஊழியர்கள் ஆச்சரியத்தில் வாய்ப்பொத்தி நின்றனர். ஸ்டாலின் அவர்களிடம், பார்த்தீர்களா, நான் அந்த கோழியை எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் உணவுக்காக அந்த கோழி என்னைத்தான் பின்பற்றியது. ஜனங்களும் இந்த கோழியை போன்றவர்களே. அவர்களை அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்தினால் அவர்கள் வேறு வழியின்றி உணவுக்காக நம்மிடம்தான் வருவார்கள். நம் காலடிகளில்தான் தங்கள் வாழ்க்கை முழுவதும் கிடப்பார்கள் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் இன்றும் சர்வாதிகாரி ஸ்டாலின் கையில் அகப்பட்ட கோழியை போலத்தான் பிசாசின் கைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் பறித்து விடுகிறான். பின்பு ஒரு சில பாவ இன்பங்களை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவர்களை தன் ஆயுள் கைதியாக்கி விடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம். அவர் நம் வேதனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து ஆதரிக்கிறவர். 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியினால் கட்டப்பட்டு கூனியாயிருந்த ஒரு பெண்ணை இயேசு கண்டார். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு நம்மீது கைகளை வைக்கிறார். ஆனால் சாத்தானோ மனிதர்களை அடிமையாக்கும்படிக்கே அவர்களை தன் கையில் எடுக்கிறான். ஆகவே சத்துரு நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கும் முன்பு நம்மை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விடுவோம். அவரே நமக்கு வாழ்வளிக்கிறவர். God bless you. Have a good day.